மெக்சிகோவின் யுகடன் தீபகற்பத்தில் 1500 ஆண்டுகள் பழமையான மாயன் நாகரிகத்தின் பிரம்மாண்டமான நகரம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. அதனை பற்றி இந்த வீடியோ தொகுப்பில் பார்க்கலாம். மெக்சிகோவில் காடுகளுக்கு அடியில் புதைந்திருந்த மிகப்பெரிய மாயன் நகரம் ஒன்று பல நூற்றாண்டுகளுக்கு பிறகு கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இந்த நகரம் கிபி 250 முதல் 900 வரை இருக்கும் என்று ஆராய்ச்சியாளர்கள் கூறுகின்றார்கள். தொல்லியல் ஆராய்ச்சியாளர்கள் மெக்சிகோவின் தென்கிழக்கு மாகாணமான காம்பேச்சியில் பிரமிடுகள், விளையாட்டு மைதானங்கள், மாகாணங்களை இணைக்கும் பாதைகள் மற்றும் சுற்று மாளிகை அரங்கத்தை கண்டறிந்துள்ளார்கள். அந்த பகுதியில் புதைந்து போன வளாகம் ஒன்றையும் ஆய்வாளர்கள் கண்டுபிடித்துள்ளார்கள். அதற்கு அவர்கள் வலேரியானா என்று பெயரிட்டுள்ளார்கள். லிடர் என்னும் லேசர் சென்சார் கருவியை பயன்படுத்தி பூமிக்கு அடியில் புதைந்து போன கட்டமைப்புகளை ஆய்வாளர்கள் வரைபடமாக்கி வருகின்றார்கள். மாயன் நாகரிகத்தின் தொல்லியல் தளமாக கருதப்படும் கலக்முல் நகருக்கு அடுத்தபடியாக தற்போது கண்டுபிடிக்கப்பட்டுள்ள நகரம் 2வது இடத்தில் இருப்பதாக ஆய்வாளர்கள் நம்புகின்றார்கள். தொல்லியல் ஆய்வாளர் ஒருவர் இணையத்தில் ஆராய்ச்சி தரவுகளை பார்த்து கொண்டிருந்த போது தற்செயலாக இந்த மாயன் நகரம் இருந்ததற்கான சாத்தியங்கள் இருப்பதை கண்டுபிடித்துள்ளார். அதற்கு பிறகு அவருடைய குழுவினர் 3 தொல்லியல் தளங்களை அங்கே கண்டுபிடித்துள்ளார்கள். அதன் மொத்த பரப்பளவு ஸ்காட்லாந்து தலைநகர் எடின்பரோ அளவுக்கு இருந்துள்ளது. மேலும் இந்த ஆராய்ச்சியின்படி கண்டுபிடிக்கப்பட்ட இந்த பெரிய நகரத்தில் 6674 கட்டமைப்புகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. கிச்சன் இட்சா மற்றும் டிகால் போன்ற பிரமிடுகளும் இதில் அடங்கும். லிடார் தொழில்நுட்பம் மிகவும் விலை உயர்ந்தது என்றாலும் இந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்திய பிறகு பண்டைய குடியிருப்புகளின் எச்சங்களை கண்டுபிடிப்பதில் விரைவான அதிகரிப்பு ஏற்பட்டுள்ளது என்று ஆராய்ச்சியாளர்கள் கூறுகின்றார்கள். மாயன் நாகரிகம் என்பது புவிக்கோளத்தின் மேற்கு பகுதியில் பழங்காலத்தில் தலைத்து ஓங்கிய நாகரிகங்களில் ஒன்று என்று கூறுகின்றார்கள். தற்போதைய மெக்சிகோ, குவாத்தமாலா, பெலிஸ் ஆகிய நாடுகளில் கண்டறியப்பட்ட பிரமிட் கோவில்கள், பிரம்மாண்ட கல் கட்டுமானங்கள் போன்றவை மாயன் நாகரிகத்தின் பெருமையை பறைசாற்றுகின்றன. தற்போது கண்டுபிடிக்கப்பட்டுள்ள இந்த புதிய தொல்லியல் தளம் மெக்சிகோவின் கேம்பச்சி மாநிலத்தில் உள்ள சுழலியல் காப்பு காட்டில் உள்ளது. போதிய அளவில் ஆராய்ச்சிகள் மேற்கொள்ள முடியாத அளவுக்கு மிகுந்த அடர்ந்த காடாக விளங்குகிறது. மேலும் ஹோஸ்டன் பல்கலைக்கழகம் விண்ணிலிருந்து இந்த பகுதியை லேசர் ஸ்கேனிங் செய்துள்ளார்கள். பொதுவாக இந்த லிடார் தொழில்நுட்பம் என்பது ரிமோட் சென்சிங் தொழில்நுட்பத்தை அடிப்படையாக கொண்டு செயல்படுவது. ஒரு விமானத்திலிருந்து ஆயிரக்கணக்கான லேசர் பல்ஸ்கள் வெளியிடப்படும். அது பிரதிபலித்து அந்த சிக்னல் திரும்புவதற்கு எடுக்கும் நேரத்தை பயன்படுத்தி கீழே உள்ள பொருட்களை வரைபடமாக்கும் முறையே இந்த லிடார் லேசர் சர்வே என்று கூறுகின்றார்கள். இந்த மாயன் நகரத்தின் அழிவுக்கு காரணம் என்ன என்பதை நாங்கள் உறுதியாக கூற முடியாது என்றும், ஆனால் தொல்லியல் ஆய்வாளர்கள் காலநிலை மாற்றம் ஒரு முக்கிய காரணமாக இருக்கலாம் என்றும் கூறுகின்றார்கள். மேலும் இந்த புதைந்து போன நகரத்தின் படங்கள் எதுவும் இதுவரை எடுக்கப்படவில்லை. மக்கள் வாழும் பகுதிக்கு மிக அருகில் இந்த கண்டுபிடிப்பு இருந்த போதிலும் யாராலும் இதுவரை இந்த நகரத்தை கண்டுபிடிக்க முடியவில்லை. எனவே இந்த பகுதியை மறைந்துள்ள நிலப்பரப்பு என்று தொல்லியல் ஆய்வாளர்கள் கூறுகின்றார்கள். மேலும் இது போன்ற சில அதிசயமான கட்டமைப்புகள் கண்டுபிடிக்கப்படலாம் என்று ஆராய்ச்சியாளர்கள் கூறுகின்றார்கள். இந்த வீடியோ பத்தின உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் பக்கத்துல பெல் ஐகானை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா எங்களோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். தேங்க்யூ.